ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹார்லிக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு குறிப்பாக ஸ்பூனில் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். கலக்கி குடிக்கிறத விடவும் சும்மா திங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஹார்லிக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். எல்லாராலையுமே வாங்க முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சத்தான ஹார்லிக்ஸ் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். கடையில் உள்ள ஹார்லிக்ஸ் பவுடரை எப்படி பிளேட்டில் போட்டு சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே போலயே இந்த பவுடரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வேண்டி ஏலக்காய் தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் கோதுமை மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்தது தான் சேர்த்துக்கிடணும். பச்சை சேர்த்தோம்னா பவுட்ருனால் கோதுமை மாவுனால் வயிறு வலிக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு 1/2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம பொடிச்சு எடுத்துட்டாச்சு. ஹார்லிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா இதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாக்லேட் ஹார்லிக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிக்கிடும். அதுவும் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பவுடரை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஹெல்த்தியான ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.